வெல்கம் டு செரி கிச்சன்லேருந்து லவ்லி செல்வன். இன்றைக்கி நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா ப்ரெட்டு பக்கோடா செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஆறு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து ரெண்டு பக்கமும் வெட்டி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, மல்லி இலை, அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு, பொரிச்சுக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ இது என்ன செய்யலான்னு காட்டுறேன். இந்த ப்ரெட்டை தண்ணியில் முக்கி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி போட்டு இது போல் தண்ணி போக எடுத்து வச்சுக்கலாம். இது போல் எல்லா ப்ரெட்டையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இனி இதில் எல்லா பொருளும் போட்டுக்கலாம். மைதா மாவு, அரிசி மாவு, கடலை மாவு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, போட்டு கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கிளறி பிசைஞ்சிட்டு இனி தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இது நம்ம கையில் தான் எடுத்து போட போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, இப்போ உப்பு பார்த்துட்டு வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். நான் போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது, எனக்கு தேவையில்லை. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மீடியமாக வச்சுட்டு இது போல் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். 10 நிமிஷம் வேலை தான், சீக்கிரமாக ஆயிடும். நம்ம அரிசி மாவு, கடலை மாவு, மைதா மாவு எல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது அளவாக வச்சுக்கலாம், இல்லைன்னா கருகிரும். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துக்கலாம். இனி மீதி இருக்குமாவும் இது போல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷத்தில் மொறுன்னு ப்ரெட்டு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.